கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 981 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகளுடன் நீர் ஓடுவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஒசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நேற்று வினாடிக்கு 657 கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்று கிழவரப்பள்ளி அணைக்கு வினாடிக்கு 981 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றுக்கு வரத்தாக உள்ள நிலையில் கிழவரப்பள்ளி அணைக்கு வரத்தாக உள்ள நீர் தென்பெண்ணை ஆற்றில் அது முழுமையாக அப்படியே திறந்து விடப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளித்து வருகிறது. நுரை காற்றில் பருந்து அருகே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு செல்லும் வகையில் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் தண்ணீரில் கலக்கப்பட்டிருப்பதால் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிப்பது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியும் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. கிழவரப்பள்ளி அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 40.76 அடிகள் நீர் சேமிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய விட இந்த நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நுரையின் அளவும் அதிகரித்து காணப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தர்ஷினி.